ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துகிட்ருக்கு. மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள்னால் அது மார்ச்சுடைய 14ஆம் தேதியை சொல்லலாம். ஆக்சுவலி இது ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணமானது நடக்க போகுது. கிரகணனா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறது ஒரு சாதாரண நிகழ்வாக சொல்லப்படல. கிரகணம் நடக்கிறது ஒரு அபூர்வமான நிகழ்வாக சொல்லப்படுது. இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நிறைய கிரகங்களிடையே சில சேர்க்கைகள், மாற்றங்கள் ஏற்படும். இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். ஸோ கிரகணத்தினால சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ மார்ச்சுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையானது வருது. அன்று தான் மாசி மாதத்துடைய கடைசி 30ஆம் நாள். ஸோ இந்த நாளில் நடக்கக்கூடிய கிரகணம் வலுவாக இருக்கிறதுனால இந்த கிரகணம் ஒரு வலுவான கிரகணமாக பார்க்கப்படுது. ஆக்சுவலி இந்த கிரகணம் சந்திர கிரகணம். ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபஸ்ட்டு கிரகணம் சந்திர கிரகணம். அதுவும் சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை வர்றதுனால இது சுக்கிர சந்திர கிரகணம் என்று கூட அழைக்கலாம். இது சுக்கிரனை நாம் பாதிக்கிற மாதிரியெல்லாம் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் கிரகணம் நடக்கிறது தெரிவு நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. மேலும் இது 6 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்ல போகுது. அந்த மாதிரி தான் கிரகணமானது வருது. அப்புறம் துர்துஷ்டமாக இந்த கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் காணப்படாது. கிரகணத்துடைய காட்சிகள்லாம் வெளி இடங்களில் பதிவாகும். வெளிநாடுகளில் பதிவாகும். அதை ஆன்லைன் மூலிமா நாம் பார்க்கலாம். அதே போல் பட்னியாக இந்த கிரகண நாளில் இருக்கணும். கிரகண டைமில் சாப்பிட்டா அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். அதனால் நீங்கள் பட்னியை இந்த கிரகண நேரத்தில் இருக்கணும். ஸோ 2025 ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் உத்திர நட்சத்திரத்தில் நடைபெறுது. ஸோ இந்த சந்திர கிரகணத்தை நாம் பார்க்கறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆபத்தானது. பூமியுடைய நிழல் சந்திரனை முழுவதுமாக இந்த நாளில் மூடிவிடும். இது ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இருப்பினும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை பெரிய அளவில் இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகல் நேரத்தில் நடைபெறும். அதனால தான் கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கிரகணம் நடக்கிறது காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியம் ஒரு 3:30 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. இதில் கிரகணத்துடைய காலகட்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்படுது. அதில் ஃபஸ்ட்டு பெணுவிரல் கிரகணம். இது தொடங்குவது 9:27க்கு தொடங்குது. அப்புறம் பகுதி கிரகணம். இது 10:39க்கு தொடங்குது. அப்புறம் மொத்த கிரகணம் தொடங்குவது 11:56க்கு. அப்புறம் அதிகபட்ச கிரகணம் 12:28க்கு தொடங்குது. அப்புறம் மொத்த கிரகணம் முடிவடைவது 1:1க்கு முடிவடையுது. அப்புறம் பகுதி கிரகணம் முடிவடைவது 2:17க்கு முடிவடையுது. அப்புறம் பெணுவிரல் கிரகணம் முடிவடைவது 3:30க்கு முடிவடையுது. ஸோ மொத்தத்தில் கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தெரிவு நிலையோடு காணப்படும் என்று குறிப்பிடப்படுது. துர்துஷ்டமாக இந்தியாவில் சந்திர கிரகணம் காணப்படாது. பகல் நேரத்தில் இப்போ நான் சொன்னதெல்லாம் நடைபெறதுனால பார்க்க முடியாது. ஆனால் மற்ற நாடுகளில் பார்க்க முடியும். மற்ற நாடுகளில் எங்கெங்கே பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஐரோப்பாவில் பார்க்கலாம். இங்கு பெரும்பாலான கண்டங்களில் நல்ல ஒரு பார்வையாக இந்த கிரகணமானது இருக்கும். அப்புறம் ஆசியாவில் பார்க்கலாம். ஆசியாவில் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும்.
ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய பகுதி தெளிவான பார்வையை இந்த கிரகணத்தின் போது அனுபவிக்க முடியும். அப்புறம் ஆப்பிரிக்காவில் பார்க்கலாம். பல பிரதேசங்களில் இந்த கிரகணத்திற்கு சாட்சியாக இருக்கும். அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் பார்க்கலாம். இங்கு முழு கண்டமும் நிகழ்வை காண முடியும். அப்புறம் பெருங்கடல்கள் பகுதிகளில் பார்க்கலாம். துருவ பகுதிகளில் பார்க்கலாம். பசிபிக்கு, அட்லாண்டிக்கு, அண்டார்டிகா இந்த மாதிரியான பகுதிகளில் தெரியும். ஸோ கிரகணத்தை இந்த மாதிரியான பகுதிகளில் தாராளமாக பார்க்கலாம். ஸோ கிரகணம் நடக்கிறத கண்டிப்பாக பார்க்காம மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணத்துடைய தாக்கம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் விலக செய்யும். கடன் பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு தீரும். அப்புறம் ஆர்டி பிடிப்பதில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எளிதாக பணிகளை செய்து முடிக்க முடியும். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கிடைச்ச ஒத்துழைப்பை பயன்படுத்திக்குங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வாங்க. அப்புறம் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவது ஈஸியாக உங்களுக்கு அமையும். லாபங்கள்லாம் உங்களுக்கு பெருகும். மேலிடத்துல கூட கனிவான பார்வை கிடைக்க பெறுவீங்க. ஸோ அந்த மாதிரியான பார்வை கிடைக்கிறத யூஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு கிரகணத்திலிருந்து பாதியில் நின்று வீடு கட்ட பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலருக்கெல்லாம் புதிய வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை கூட உண்டாகலாம். எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றமான அடைய தேவையான உதவிகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் ஸ்ட்ராங்காகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அனைத்து வகையிலும் நன்மைகளானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணுக்க நிலைகள்லாம் மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நன்மை தரும். ஸோ முடிஞ்ச அளவு வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. அதுதான் இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு நல்லது. அப்புறம் சிம்ம ராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. கருத்து வேற்றுமை வராமல் அப்போ தான் தடுக்கும். வீண் அலைச்சல்கள்லாம் குறையும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனமாக இருக்கணும். மெயினாக மாணவர்கள் நீங்கள் எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியை பற்றிய கவலைலாம் அப்போ தான் உங்களுக்கு குறையும். பெண்களுக்கு கூட மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாகும். வெளியூர் பயணலாம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். அந்த பயண வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீங்க. அப்புறம் பண வசதியானது உங்களுக்கு கூடும். குழந்தைகள் நல்ல அக்கறையானது காட்டணும். அவர்களிடம் அன்பானது அதிகரிக்கும். அதற்கேற்ப செயல்படுங்க. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நிலுவையில் உள்ள பணம்லாம் கைக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலம் லாபமானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்கள் தீட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது பரிகாரமாக என்ன செய்யணும்னா, சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்து வணங்கணும். இதை செய்திங்கன்னா மனதில் தைரியம் பிறக்கும், காரிய வெற்றி உண்டாகும். அதனால் மறக்காமல் இதை செய்துடுங்க. நீங்கள் இதை செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.